கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த 4 மாதங்கள் நம்மை வழி நடத்தின ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்திலும் 2021ஆம் ஆண்டிலே ஒரு வாக்குத்தத்த வார்த்தையோடு நம்மை வழி நடத்தும்படியாக நாம் அவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனுடைய முதல் பகுதியை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீக்கி போடுக வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் இந்த நாளிலே நாம் தியானித்து நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 மாதங்கள் எங்களை காத்து இந்த 5ஆவது மாதத்திலும் எங்களை நீர் வழி நடத்தி வருகிற உம்முடைய தயவுள்ள கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த காணொளி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வழி நடத்துதலை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கபு என்று சொல்லுகிற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் மேற்கு ஆப்பிரிக்கா தேசத்துல அவனுடைய தகப்பனார் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு வந்திருந்தார். திடீரென்று ஒரு நாள் அந்த தகப்பனாருடைய சாம்ராஜ்யம் வேறொரு ராஜா மூலமாக ஆட்கொள்ளப்பட்டது. கையகப்படுத்தப்படும் பொழுது அந்த ராஜ்யத்தின் நிபந்தனை என்னவென்றால், யார் ஒருவன் மேற்கொள்ளுகிறானோ அவனுடைய ராஜாவுடைய மகனை, அதாவது அடுத்து வருகிற ராஜாவாக வருகிற இளவரசனை அடிமையாக்கி கொண்டு போய் விடுவார்கள். அதாவது வரப்போகிற ஒரு தலைவனை அடிமையாக்கி விடுவார்கள். இது அந்த தேசத்தில் உள்ள வழக்கம். அப்படியாக இந்த கபு என்று சொல்லுகிற இந்த பையன் அடிமையாக இன்னொரு நாட்டிலே இருந்து கொண்டிருந்தான். பல சித்திரவாதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பன் பார்க்க வேண்டும் என்றாலுமே அவர் பெரிய ஒரு தொகையை அந்த ராஜாவுக்கு கொடுத்துதான் பார்க்க முடியும். அவனுடைய தகப்பன் வருடா வருடம் அவர் பெரிய தொகையை கொடுத்து அவனை பார்ப்பதற்காக வருவார். சில வருடம் கழித்து அவனை பார்க்கக்கூடிய அளவிற்கு தொகையும் பொருளும் பணமும் அவரிடத்திலே இல்லாதபடியால் அவனை பார்க்கவும் முடியாமல் போய்விட்டது. தொடர்ந்து அவன் இன்னும் அதிகமாக சித்திரவாதைக்குள்ளானான். அந்த அந்நிய தேசத்திலே அவன் அடிமையாய் இருப்பது மாத்திரமல்லாமல் அவன் சித்திரவாதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் ஒரு குரல் அவனுடைய காதிலே ஒலித்தது. ஓடு என்ற குரல் அவனுடைய காதிலே ஒலித்தது. அந்த குரல் ஒலிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஒளி தெரிந்தது. இந்த ஒளியை பார்த்த அவன் உடனே அவன் ஓட ஆரம்பித்தான். அவன் விடுதலை பெற்றவனாய் அந்த இடத்தை விட்டு அந்த ஒளியை நோக்கியே அவன் அந்த காட்டு பகுதியை முழுக்க கடந்து அவன் வேறொரு தேசத்திற்கு வந்து அந்த இடத்துல ஒரு விவசாயியின் இடத்துல அவன் போய் அவனோடு வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பக்கத்தில் இருந்த சபையின் மூலமாக அறிந்து கொண்டான். அப்பொழுதுதான் அவன் சாமுவேல் கபு மாரிஸ் என்று சொல்லி அவனுடைய பெயர் ஞானஸ்நான பெயராக மாற்றப்பட்டது. 1873 வருஷத்திலே பிறந்த அவன் 1893 வருஷமாக 20 வயதிலேயே அவர் மரித்து விட்டார். ஆனால் இவர் படிப்பும் இவரை வழி நடத்தி வந்த ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அவர் முழுவதுமாக பிரயோஜனப்படுத்தி கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மை வழி நடத்துபவர் யார்?
தடைகளை நீக்குகிறவர் உங்களை வழி நடத்துவார் என்றால், உங்களுக்கு முன்பதாக செல்லுகிற அவருக்கு பின்பதாக நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையும் இருக்காது. இதுதான் இந்த வேதத்தின் உண்மையை நாம் பார்க்கிறோம். நான் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து விட்டு வேதத்தின் அடிப்படையிலே நாம் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தடை என்ன என்பதை நீங்கள் அறியாவிட்டால் அந்த தடை நீங்குமா நீங்காதா என்ற சந்தேகத்தோடு தான் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள தடை என்னவாக இருந்தாலும் அதை நீக்கி போட வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த கால வேளையிலே நினைவில் கொள்ள வேண்டும். நான் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்திலே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உண்மையாகவே சாமுவேல் மாரிஸ் ஓட வாழ்க்கையில இந்த வார்த்தை, சங்கீதக்காரனுடைய வார்த்தை உண்மையாகி இருக்கிறது. பின்பு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவன் பவுலுடைய வாழ்க்கையை குறித்து வாசித்து அவன் அறிந்து கொண்டான், இப்படிப்பட்ட தெய்வம் தான் என்னை வழி நடத்தினார் என்று. அதே போல தடைகளை நீக்குகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடையும் அவர் நீக்கிவிட்டார் என்பதை இந்த காலவேளையிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் சில வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்கலாம். யாத்திராகம புஸ்தகத்துல 14 அதிகாரத்துல எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார் மோசேயின் மூலமாக. மோசேயின் மூலமாக வழி நடத்தப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறமா ஒரு செங்கடல் அவர்களுக்கு தடையா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டும், செங்கடல் போன்ற ஒரு தடை, நாம் எதிர்பாராத ஒரு காரியம் தடையாக வரும் பொழுது நாம் ஆண்டவரை பார்ப்பதை விட்டுவிட்டு தடைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். நல்லா கவனிங்க, ஏசாயாவில் சொல்லியிருக்கிறபடி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அகன்று போனாலும், அதாவது நீங்க எதெல்லாம் நம்புனீங்களோ அதெல்லாம் போனாலும், உங்களுக்கு முன்பதாக அது தடையாகவே இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன். உனக்கு கோணலா இருக்கிறதே ஒரு தடையா இருக்குதுன்னா அதை நான் செவ்வையாக்குகிறேன் என்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு உறுதி அளிக்கிறார். இந்த 14 அதிகாரத்துல யாத்ராகம புஸ்தகத்திலே அவர்கள் செங்கடலை லெகுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போகிறது போல நடந்து போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 23 அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே சில வசனங்களை நான் வாசித்து விட்டு நான் அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 23 அதிகாரத்துல 20 வசனத்திலே அங்க போடப்பட்டிருக்கிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆண்டவர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறார். இன்னும் கேட்டா அவரே உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். தடைகளை நீக்குகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே நீங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய மனதிலும் உங்களுடைய இருதயத்திலும் நீங்க உங்களுடைய யோசனையிலும் நீங்கள் இது பெரிய தடையா இருக்குதே என்று நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், தடைகளை நீக்குகிற நான் உனக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறேன். அதனால நீ தடையை பார்க்க வேணாம், ஏன் பின்னாடி வா என்று சொல்லுகிறார். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்படுகிற காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒருவர், இயேசு கிறிஸ்து எனக்கு உங்களுக்கு முன்பதாக தடையா இருந்த அந்த பிதாவுக்கும் மனித குலத்துக்கும் இருந்த தடையை நீக்கி போட்டார். இங்க சிலுவை மரத்துல அவர் மரித்ததோடு மாத்திரம், அடக்கம் பண்ணதோடு மாத்திரம் அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடினோம். இந்த அதிகாரத்துல தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது ஒவ்வொன்றுமே ஒரு தடையாகத்தான் இருந்தது.
இந்த தடையெல்லாம் புதுசு புதுசா இருக்குது. நல்லா நீங்க பழைய தடையா இருந்தா கூட ஆண்டவர் இதை எடுத்து போட்டுவாருன்னு சொல்லலாம். ஆனா புதுசு புதுசா இருக்கிற இந்த தடையை அவர்களாலே எதிர்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்பயும் நான் தான் உன்னை வழி நடத்துறேன். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 33ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்துல கட்டளைகளையும் கொடுக்கிறார். இங்கே கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறதான இந்த காரியம்தான் இது. இங்கே 33ஆம் அதிகாரம் யாத்ராகம புஸ்தகம். மோசே அவர் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதற்கு நீர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று சொல்லுகிறார். இன்னாரை அனுப்புவேன் என்பது எனக்கு நீர் அறிவிக்கவில்லை அப்படின்றாரு. யாரை கூட அனுப்புவீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. என்ன போக சொன்னீங்க, கூட்டிட்டு போக சொன்னீங்க, ஆனா யாரை கூட அனுப்புவீங்கன்னு சொல்லியே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தின் 2வது பகுதி, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று மோசே விண்ணப்பிக்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும். ஆம்பிளிஃபைட் பைபிள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, the breaker, the messiah will go before you, will go up before you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில உண்மையாகவே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எவ்வளவு பெரிய தடையாக இருக்கலாம், அது உங்களுக்கு தான் பெரிய தடை. ஆண்டவருக்கு அது தடையே இல்லை. பிதாவுக்கும் மனித குலத்திற்கும் இருந்த அந்த தடையை இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா நீக்கி போட்டார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வேண்டிய ஆசாரியன் மாத்திரம்தான் போக முடியும். அதுக்கு அவ்வளோ பரிசுத்தம் வேணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்னையும் உங்களையும் அவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக அவரிடத்துல பேசக்கூடிய வண்ணம் தடையை நீக்கி போட்டார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 8-9ஆம் வசனம். இதுல 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு முன்பதாக போவது மாத்திரம் அல்லாமல் நம்மை ரட்சிக்கிறவரும் நம்மை மீட்கிறவரும் நம்மை தூக்கி சுமக்கிறவருமாய் இருக்கும். அப்பேற்பட்ட நல்ல தேவனை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு குமாரனாகிய இயேசுவை ஒரு மனிதன் நெருக்கப்படுவது போல அவரும் நெருக்கப்பட்டார். ஆனா ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாத பட்சத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் தந்து பலியாக தந்து ரட்சித்தார். இதைதான் நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, என் பின்னே வாருங்கள். ஒருத்தர் முன்னாடி போறவங்க தான் சொல்ல முடியும் என் பின்னாடி வாங்க என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் நான் தான், என் பின்னாடி நீங்க வாங்க, உங்க பாரத்தை என் மேல சுமத்துங்க, நீங்க இளைப்பாறுதல் அடைவீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது தான். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுவது, கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் வைங்க, அவர் பின்னாடி போங்க, அவர் காட்டிய வழியிலே போங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு தூரம் ஏறி அதை சாதிக்க முடியல என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா.
இன்னொரு வசனத்தை வாசித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சாமுவேல் மாரிஸுடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த ஒளி அவனுக்கு தென்பட்டு அந்த இருட்டு காட்டுல அவன் நாள் பூரா ஓடி கடந்து அவன் இயேசுவை அறிந்து கொண்டானோ, அதே போல இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கிறதால தான் நாம் அவரை பின்பற்றுவதற்கு இன்னும் லெகுவாகி விடுகிறது. அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்த அந்த சம்பவத்தை தான், அதை தான் உலகம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளியாகிய தடை உடைந்தது என்று அவர்கள் நேரடியாக ஆண்டவரிடத்திலே பேசுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், அவருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்வார்கள். இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற நான் உனக்கு முன்பாக போகிறேன். உனக்கு முன்பாக நான் போகும் பொழுது நீ தடைகளை அல்ல என்னை தான் பார்க்க வேண்டும், என்னை தான் நீ பின்பற்ற வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. ஏன்னா இயேசு மாத்திரம் தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான், பரலோகத்துல அவன் பிரவேசிக்க முடியாது, நான் தான் வாசல் என்று சொல்லுகிறார். வீடு இருந்தா அதுல வாசல் வழியா தான் போகணும். அப்ப அந்த வாசல் வழியா போவதற்கு பரலோகம் சென்றடைவதற்கும் பிதாவை சென்றடைவதற்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே வாசலாய் இருக்கிறார். அவரே வழி, அவரே ஒளி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். காலை வேளையிலே தடைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நீக்கி போட வல்லவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். விசுவாசிகளாக தான் இருக்கிறோம், ஆனா அநேக நேரத்துல நம்பிக்கையற்ற விசுவாசிகளா இருக்கிறோம். பாதி விசுவாசம் செத்த விசுவாசம் நான் சொல்லுவேன். பாதி விசுவாசம் பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை என்று சொல்லுவேன். ஆண்டவர் அதான் இந்த காலையில சொல்லுகிறார், நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஒவ்வொரு நேரத்திலும் திடப்படுத்தி கொண்டு வருகிறீர். உலகமே பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல், எங்களை பாதுகாக்கிறது மாத்திரமல்லாமல், உம்முடைய ஜீவனையும் கொடுத்து எங்களை ரட்சித்து மீட்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் காலை வேளையிலே விசுவாசத்திலே சோர்வடைந்தாலும் அவர்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. தடைகளை பார்த்து சோர்ந்து போனாலும் அவர்கள் தடைகளை நீக்குகிற ஆண்டவரை பார்த்து உற்சாகம் அடைய அவர்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த பதற்றமான சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர், இதே கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தடைகளா இருக்கிற எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே நீக்கி போட வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய வாக்கின்படி எங்களுக்கு நிறைவேற்றுங்க. எல்லா துதி கனம் மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு தங்கி தாவளிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம்
பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள்.
வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா